ஹலோ கைஸ், வெல்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம லைவ்ல இருக்கோம். ஸோ ஆடியோலாம் உங்களுக்கு கிளியராக கேட்குதா? கமெண்ட் பண்ணுங்க, ஆடியோலாம் கிளியராக கேட்குது அப்படின்னா. ஓகே. ஓகே, எல்லாருக்கும் ஆடியோ கேட்குது. ஓகே, இதான் நம்மளோட சேனல்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஹோமோட ஃபர்ஸ்ட் லைவ். அது வந்து நான் யூடியூப்ல வந்து லைவ் வரலாம்னு நினச்சேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதில் லைவ் வந்திருக்கோம் நம்ம. ஓகே. ஓகே, இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எடுத்துக்கிட்டா நிறைய பேர் வந்து இதை நம்புறது இல்ல. அவங்க வந்து லாஜிக்கெலாம் திங்க் பண்ணி சில பேர் வந்து இதெல்லாம் போய் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. பட் இதெல்லாம் வந்து லாஜிக் கிடையாது. ஸோ இது வந்து ஏன் நான் வந்து டைரக்டா இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன்னா, இது ஒரு ப்ராக்டிஸ். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸை நம்ம பண்றோம் அப்படின்னா என்ன நடக்கும், நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகும். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா அந்த விஷயம் வந்து நமக்கு ஹேப்பன் ஆகும். ஸோ நம்ம எல்லாருமே இப்போ லாஜிக்கா திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம ஒரு விஷயம் பார்க்கறது, கேட்கறது. ஸோ இதை வச்சு மட்டும் நமக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டுமே நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஒரு 1000 இயர்ஸ்க்கு பின்னாடி போயிட்டு ஒரு கண்ட்ரில இருந்து என்னால் இன்னொரு ஒரு கண்ட்ரியில ஒரு பர்சனை பார்த்து ஒரு ஃபோன் மூலமா ஒரு பர்சனுடைய ஃபேஸை பார்த்து என்னால் இங்க இருந்து அங்க பேச முடியும் அப்படின்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. நீ என்ன லூசா அந்த மாதிரி கேட்பாங்க. அது எப்படி முடியும்? ஏன்னா அந்த டைம்ல அவங்க அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. பட் இப்போ இந்த விஷயத்த நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன சின்ன குழந்தை கூட தானே தெரியும். இது ஏன் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது இப்போ இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட்லாம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ரொம்ப பேசிக்கா உள்ளது லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன் அண்ட் லா ஆஃப் மைண்ட். நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட், இந்த மூணு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு மெயினா இந்த லைவ் செஷன்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, யாரெல்லாம் 7 days கான்சியஸ்னஸ் ப்ராக்டிஸ் அந்த ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணி யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. 7C அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, யாரெல்லாம் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஓகே. ஓகே, நிறைய பேர் வந்து நீங்க 7 days கான்சியஸ்னஸ் ப்ராக்டிஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே, யாரெல்லாம் இன்னும் மிஸ் பண்ணிருக்கீங்களோ இன்னும் ஒரு 30 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த செஷன் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 7 days நடக்க போது எப்போ அப்படின்னா நெக்ஸ்ட் மண்டேல இருந்து அடுத்த ஒரு 7 days மார்னிங் 4ல இருந்து 4:30 வரைக்கும். ஏன் இந்த டைம் வந்து நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தா அந்த டைம் தான் யூனிவர்ஸ் டைம். யூனிவர்ஸ் டைம் அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, அந்த டைம்ல நம்ம எல்லாருமே தூங்கிட்டோம். ஸோ இப்போ வைப்ரேஷன்ல தான் எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம திங்க் பண்றது ஒரு டிராஃபிக் மாதிரி தான். ஸோ டிராஃபிக் அதிகமாயிடுச்சா நம்ம போகவே கஷ்டப்படுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த எல்லாமே வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி தான். ஸோ ஃபோன் கால் அதிக சிக்னல் போச்சுன்னா நம்ம கால் கிராஷ் ஆகுற மாதிரி எல்லாருமே டே டைம்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த வைப்ரேஷன் வந்து வேர்ல்டு ஃபுல்லா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது என்ன நடக்கும்னா அது கிளியரா போகாது, கொஞ்சம் லேட் ஆகும். அந்த டிராஃபிக்ல மாட்டிட்டு நம்ம எப்படி டிராஃபிக்ல மாட்டிட்டு மெதுவா போவோமோ அந்த மாதிரி அந்த நம்மளுடைய சிக்னலும் மெதுவா போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல அந்த ஃபோர் ஃபோர் ஏஎம், ஸோ 3 AM இருக்கும், 4 AM, 5 AM. ஸோ அந்த டைம்ல என்ன அப்படின்னா எல்லாருமே தூங்கக்கூடிய டைம். அந்த டைம்ல நம்ம ஏதோ ஒரு விஷயம் நினைக்கிறோம், திங்க் பண்றோம் அப்படின்னா டைரக்டா யூனிவர்ஸுக்கு சென்ட் ஆகும். ஸோ அந்த டைம்ல நம்ம கான்சியஸ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே கிடைக்கும். ஸோ அதனால தான் ஓகே அந்த டைம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. 85. ஓகே, இப்போ என்னன்னா ஓகே பேசிக் ஏன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளாஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா லா ஆஃப் வைப்ரேஷன், அட்ராக்ஷன், சப்கான்சியஸ். ஏன்னா பேசிக் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். விஷுவலைசேஷன். ஓகே, நம்ம விஷுவல் பண்ண போறோம், கண்ண மூடி நம்ம ஒரு இடத்துல உட்காந்து விஷுவல் பண்ணா நம்ம நினைச்சது கிடைக்கும். இதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அவங்க நினைச்சிட்டு டைரக்டா அவங்க விஷுவலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. விஷுவல் பண்ணிட்டு ஓகே நம்ம விஷுவல் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி விஷுவல் பண்ணிட்டு பட் எனக்கு ஏன் இன்னும் ரிசல்ட் கிடைக்கல? ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து தனியா ஒர்க் பண்ணக்கூடிய லா இல்லை. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நேச்சர்ல பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லா ஆஃப் வைப்ரேஷன். ஸோ லா ஆஃப் வைப்ரேஷன் தான் பிரைமரி லா. லா ஆஃப் அட்ராக்ஷன் செகண்டரி லா. அப்போ லா ஆஃப் வைப்ரேஷன் பார்த்தோம்னா எல்லாமே மூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எதுவுமே இங்க நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயம். ஓகே, இந்த சேர் இது இப்போ பார்க்க வந்து சாலிட் ஃபார்ம்ல இருக்கு, அதாவது நகராம ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. பட் இதுல மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வேக வேகமா மூவ் ஆகுறது வந்து நம்ம வப்பசா இது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். இது நம்ம கண்ணுக்கு பார்க்கறது வைப்ரேஷன் மாதிரி தெரியும். ஸோ டெஸ்ட்லா சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸோடைய சீக்ரெட் கீயை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லாமே வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி அந்த மாதிரி வந்து நீ யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க.
இது ஏன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம், எல்லாமே இங்க வைப்ரேஷன் தான். அப்ப நம்ம நம்ம ஹியூமனே எதனால கிரியேட் ஆயிருக்கும்னு பார்த்தா வைப்ரேஷனால கிரியேட் ஆயிருக்கு. எதனாலனா செல்ஸ்ன்பாங்க, டீப்பா போனா ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ், டீப்பா போனா பார்ட்டிகல்ஸ், டீப்பா போனா வைப்ரேஷன், எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி. அப்ப நம்மளே எதனால கிரியேட் ஆயிருக்கணும், வைப்ரேஷன். அப்ப நமக்கு வரக்கூடிய தாட்ஸும் நமக்கு வரக்கூடிய ஃபீலிங்ஸும் வைப்ரேஷன். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் சிம்பிள் என்ன சொல்லலாம், நீ ஒன்று நினைப்பாத, நீ ஒன்று திங்க் பண்ணிட்டே ஃபீல் பண்ணிட்டே அது வந்து உனக்கு நடந்துரும். பட் டீப்பா வந்து நம்ம லா ஆஃப் வைப்ரேஷன்ல பார்த்தோம்னா இந்த லா ஆஃப் வைப்ரேஷன் ஒரு ஒரு செகண்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. இப்போ ஒரு செகண்டுக்கு 11 மில்லியன் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளோட சப்கான்சியஸ் லெவல்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு விஷயம் ரன் ஆகும்போது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கு. அது எல்லாமே நம்மளோட லைஃப்ல நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன், ஸோ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது நமக்கு அடையக்கூடிய ப்ராக்டிஸ் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ப்ராக்டிஸ். பட் இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நோட் அண்ட் பென் எடுத்துட்டு வந்து ரொம்ப கிளியரா வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பேசிக் கவர் பண்ணாலும் அது போக முடியும். ஸோ பேசிக்லி நம்ம டீப்பா நிறைய விஷயம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, யார் யாரெல்லாம் நோட் அண்ட் பென் எடுத்திருக்கீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நோட் அண்ட் பென் வந்து நான் ரெடியா தான் வச்சிருக்கேன். ஓகே, இன்னும் யாருமே எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய பேர் வச்சிருக்கீங்க. ஓகே, ஆல்ரெடி ரெடி. ஓகே, இப்போ ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிடும். ஸோ நிறைய பேர் இந்த பர்சனல் கிளாஸ் ஃபோன் கால் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் இந்த விஷயம் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம வாட் வி திங்க் வி பிகம், வாட் வி திங்க் வி பிகம், வாட் வி பிகம் வி அட்ராக்ட், வாட் வி அட்ராக்ட் பிகம்ஸ் அவர் ரியாலிட்டி. ஸோ வந்து என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எதை திங்க் பண்றோமோ நம்ம அதுவா மாறுறோம். மீனிங் அந்த வைப்ரேஷனா மாறுறோம். இப்போ நம்ம ஒரு காரை பத்தி நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை பத்தி திங்க் பண்றோம். அப்ப அந்த காரை ஓட்டிட்டு போற மாதிரி நம்ம திங்க் பண்றோம் அப்படின்னா இப்ப நம்ம அந்த வைப்ரேஷனா மாறுறோம். அப்ப நம்ம எதுவா மாறுறோமோ, எந்த வைப்ரேஷனா மாறுறோமோ அதை நம்மளை நோக்கி அட்ராக்ட் பண்ணுவோம். எதை நம்ம நம்மளை நோக்கி அட்ராக்ட் பண்றோமோ அது நம்மளுடைய ரியாலிட்டியா மாறுது. இதுதான் இந்த லா ஆஃப் வைப்ரேஷன். அப்ப இந்த லா ஆஃப் வைப்ரேஷன் ஒவ்வொரு செகண்ட் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாம இருக்கிறது முக்கியம். என்னது, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாதா? மேனிஃபெஸ்ட் பண்ணுன்றதுக்காண்டி தான் அந்த கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா நான் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை. மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம நெகட்டிவா மேனிஃபெஸ்ட் பண்ணாம இருக்கணும். ஸோ நெகட்டிவா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் நம்ம ஸ்டாப் பண்ணணும். நம்ம திங்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தாட்டும் ரியாலிட்டியில கிரியேட் ஆயிட்டு. ஸோ இப்போ இந்த வந்து ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து யாரோ ஒரு ஆள் திங்க் பண்ணியிருக்காங்க. அவங்க திங்க் பண்ணனால தான் இதை வந்து அவங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. உங்களோட வீட்டில் உள்ள ஏதோ ஒரு பொருளை வந்து நீங்க எடுத்து பாருங்களேன். ஸோ அந்த பொருள் யாரும் உங்க வீட்டில் உள்ள ஒரு ஆள் வந்து திங்க் பண்ணியிருக்காங்க. அவங்க திங்க் பண்ணனால தான் அந்த ப்ராடக்ட் உங்களுடைய வீட்டில் இருக்கு. அப்போ திங்கிங்ல இருந்து தாட்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, நம்மளோட லைஃப்ல எந்த ஒரு விஷயம் நடக்குதுனாலும் அந்த தாட்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ அவுட்டர் வேர்ல்ட்ல ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா இதுக்கு காரணம் நம்மளுடைய தாட்ஸ். பாஸ்ட்ல நம்ம திங்க் பண்ணது, ஃபீல் பண்ணது தான் இப்போ ப்ரெசென்ட்ல ஒரு விஷயம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே என்ன ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அவுட்டர் வேர்ல்ட மாற்ற சேஞ்ச் ட்ரை பண்றாங்க. ஸோ அவுட்டர் வேர்ல்ட் இப்போ வந்து அந்த பர்சன் வந்து என்ன பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணல, நான் போய் அவங்கள்ட்ட டெக்ஸ்ட் பண்றேன், நான் வந்து அவங்க கிட்ட போய் நான் பேச போறேன். அதே மாதிரி மற்ற மணி, ஸோ மணி வந்து நான் சேஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி அவுட்டர் வேர்ல்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்குது, அதனால நான் அவன் மேல கோவப்படுறேன், எனக்கு அவங்க பண்றது நினைச்சாலும் ரொம்ப கோவம் வருது. ஸோ இந்த மாதிரி அவுட்டர் வேர்ல்ட் அவுட்டர் வேர்ல்ட் அவுட்டர் வேர்ல்டே ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த அவுட்டர் வேர்ல்டு எதுல இருந்து கிரியேட் ஆயிருக்குன்னா நம்மளோட இன்னர் வேர்ல்ட்ல தான் கிரியேட் ஆயிடுச்சு. இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்னர் வேர்ல்ட், பாஸ்ட்ல நம்ம என்ன திங்க் பண்றோம், ஃபீல் பண்றோம், ஸோ அதுதான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பிரசன்ட்ல உள்ள அவுட்டர் வேர்ல்ட கிரியேட் பண்ணிருக்கு. அப்ப நம்ம சிம்பிளா அந்த அவுட்டர் வேர்ல்ட ஃபோக்கஸ் பண்ணாம ஜஸ்ட் ஒரு சில ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணி நம்மளோட இன்னர் வேர்ல்ட மாத்தினாலே போதும். இந்த அவுட்டர் வேர்ல்டு வந்து மாறிடும். ஓகே, இப்போ இந்த இன்னர் வேர்ல்டு நம்ம மாத்த போறோம். எதை வச்சு? ஃபர்ஸ்ட் வந்து லா ஆஃப் வைப்ரேஷனை வச்சு நம்ம வந்து மாத்த போறோம். அப்ப எல்லாமே வைப்ரேஷன். ஸோ நம்ம ஹியூமன்ஸ் வைப்ரேஷன்றப்போ நம்ம திங்க் பண்ணக்கூடிய தாட்ஸும் வைப்ரேஷன், ஃபீலிங்ஸும் வைப்ரேஷன், பிலீவும் வைப்ரேஷன். ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு வைப்ரேஷனும் ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணும். அதுக்கு மேட்சா எது இருக்கோ அதை அட்ராக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹாப்பியா திங்க் பண்றோம், ஃபீல் பண்றோம், அந்த ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய பீப்புள், சுச்சுவேஷன், திங்ஸ், ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம நெகட்டிவா திங்க் பண்றோம் அப்படின்னா இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய விஷயம் எல்லாமே நம்ம அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்கு. பைக், கார், ஹோம், மணி, பீப்புள், பிளேஸ், பிளானட் எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்கு. ஸோ இப்போ நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, எனர்ஜி இஸ் எவ்ரி திங். ஸோ இதை வந்து நீங்க ரைட் பண்ணிக்கோங்க மெயினா. எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, எனர்ஜி இஸ் எவ்ரி திங். ஏன்னா ஃபர்ஸ்ட் இது நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும். இது நம்மளோட எல்லாமே எனர்ஜி தான்டா அப்படின்னு நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு புரிஞ்சாதான் நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே எனர்ஜி, எல்லாமே வைப்ரேஷன். ஸோ எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, எவ்ரி திங் இஸ் வைப்ரேஷன். ஓகே, இப்போ என்ன
இந்த வைப்ரேஷனை நம்ம புரிஞ்சுக்கின்றப்போ இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய வைப்ரேஷனை அந்த வைப்ரேஷன் கூட மேட்ச் பண்ணால் நம்ம அந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஒவ்வொரு தாட், ஒவ்வொரு ஃபீலிங்ஸ், ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அவேராக இருக்கணும். இப்போ ஒரு செகண்டுக்கு நம்ம சம்திங் ஏதோ ஒரு வைப்ரேஷன் சென்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஏதோ திங்க் பண்ணியிருக்கீங்கன்னா சென்ட் பண்ணிட்டீங்க, இது நமக்கு ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரி நம்ம டே டைம்ல ஒவ்வொரு டைமும் சம்திங் ஏதோ ஒரு வைப்ரேஷன்ல இருப்போம். இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு வைப்ரேஷன்ல இருப்பீங்க, நான் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நான் ஒரு வைப்ரேஷன்ல இருப்பேன். ஸோ இந்த வைப்ரேஷன் எப்படி நம்ம கிரியேட் ஆகும்? திங்கிங், ஃபீலிங், எமோஷன்ஸ், பிலீவ், நம்மளுடைய ஆக்ஷன், நம்ம பேசுற வேர்டு, ஒரு வேர்டுக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். எல்லாமே பெர்ஃபெக்டா மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மணியை மேனிஃபெஸ்ட் பெர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போதோ இல்லை வெளியே ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போதோ என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இது ஒரு வைப்ரேஷன். அப்ப இது போகுது அப்படின்னா நம்ம அந்த டைம்ல நம்ம கிட்ட அமௌண்ட் இல்லை, நம்ம கிட்ட மணி இல்லை அப்படின்ற வைப்ரேஷனுக்கு வந்துடும். அப்ப இதை தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். அப்போ அப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு இது எனக்கு எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம கேட்கவே கூடாது. அப்படி கேட்டுட்டோம் அப்படின்னாலே அந்த விஷயம் இன்னும் ஹேப்பன் ஆகலை அப்படின்ற ஒரு வைப்ரேஷனுக்கு நம்ம வந்துருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அது இல்லாம போறதுக்கு என்ன நடக்குமோ அதுதான் வந்து அதிகமா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த வைப்ரேஷனை நம்ம மாத்தி ஆகணும். அப்போ இது எப்படி மாத்துறது? கான்சியஸ்னஸ் பிராக்டிஸ். ஓகே, இப்போ அடுத்து நான் இப்போ லா ஆஃப் வைப்ரேஷன் பத்தி நம்ம முடிச்சாச்சு. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு வருவோம். இந்த அட்ராக்ஷன்ல இந்த கான்சியஸ்னஸ் பத்தி நான் சொல்றேன். இப்போ okay, ஏன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகுது? இது வந்து நம்ம யோசிக்கணும். ஏன் மற்றவங்கலாம் இந்த யூஸ் பண்ணாத சில பேர், மற்றவங்கலாம் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் அவங்களோட லைஃப் வந்து சேமா இருக்கும். பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சோ அப்படிதான் ப்ரெசென்ட்ல இருக்கு. ஸோ இப்போ இருக்க மாதிரி தான் ஃபியூச்சர்லயும் இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. ஏன் அப்படி வந்து நடக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னா கான்சியஸா ஒரு டெசிஷன் மேக் பண்ணுவோம். ஓகே, இதுக்கப்புறம் நான் பாசிட்டிவா இருக்க போறேன். அதாவது சப்கான்சியஸ் மீன் ஆட்டோ பைலட்ல நம்ம லிவ் பண்ணாம நம்ம கான்சியஸா ஒரு டெசிஷன் எடுப்போம். அப்படி எடுக்கும்போது நம்ம மொத்தமா ஆட்டோ பைலட் நம்ம இது இந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஸ்டோர் ப்ரோக்ராம் ஆனது 0ல இருந்து 7 ஏஜ்க்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் ஆயிருக்கு. அந்த டைம் தான் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த டைம் என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்ற விஷயம் ஃபுல்லா ஸ்டோர் ஆகும். பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்போ இதுல இருந்து நம்ம எல்லாருமே லிவ் பண்ணி அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் அதுக்கப்புறம் நம்ம எதெல்லாம் ரிப்பீட்டடா பண்றோமோ அது அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராம் ஆகும். நம்ம எல்லாருமே இப்போ வந்து உங்களுக்கு ஏஜ் 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40, 50 எவ்வளோ ஏஜா இருக்கலாம், எல்லாருமே இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள பிலீவை கேட்டு நம்ம லிவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு 95% நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட் பேச்சை கேட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் வந்து கடைசியாக வந்து நான் ஆன்சர் பண்றேன். இப்போ வந்து நான் சொல்றதெல்லாம் முடிச்சிடறேன். அப்போ மீதி 5% தான் நம்ம வந்து கான்சியஸா ஒர்க் பண்றோம். அப்போ நம்ம என்ன இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றவங்க என்ன பண்றாங்க? ஓகே, மார்னிங் எழுந்திரிச்சோன்னா கிராட்டிடியூட் சொல்லும்போது அவங்க கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்றாங்க. அந்த பழைய ரொட்டீன், அந்த பழைய விஷயத்த பிரேக் பண்றாங்க. அப்படி பழைய விஷயத்த பிரேக் பண்ணும்போது இந்த கான்சியஸ்னஸ்னு ஒன்று வருது. இந்த கான்சியஸ்னஸ் நம்ம ரிப்பீட்டடா நம்ம எதுக்கு யூஸ் பண்றோமோ அது அது சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணும். மார்னிங் எழுந்து நம்ம கிராட்டிடியூட் சொல்லும் போது என்னோட பாடிக்கு நன்றி, என்னோட பாடி வந்து ஹெல்த்தியா இருக்கு, ஸோ இதுக்கு நான் கிரேட்ஃபுல்லா இருக்கேன். என்னோட மைண்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கு, இதுக்கு நான் கிரேட்ஃபுல்லா இருக்கேன். ஸோ இந்த குவாலிட்டியான ஸ்லீப்புக்கு நான் கிரேட்ஃபுல்லா இருக்கேன். ஸோ என்னோட வீடு, என்னோட ஜாப், என்னோட சேலரி, என்னோட திங்ஸ், என்னோட கிளாத்ஸ், என்னோட ஃபோன், என்னோட பைக், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் கிரேட்ஃபுல்லா இருக்கேன்னு நம்ம சொல்லும்போது இப்போ மார்னிங்கே எந்திரிச்ச உடனே நம்ம பாசிட்டிவ்ல ஃபோக்கஸ் பண்ண நம்மளோட மைண்டை ட்ரெயின் பண்றோம். வாட் வி ஃபோக்கஸ் இட் வில் எக்ஸ்பேண்ட். நம்ம எதை கவனிக்கிறோமோ அந்த விஷயம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல். அப்ப இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். அப்ப என்ன பண்றாங்கன்னா கான்சியஸா ஒரு விஷயத்த அவங்க கொடுக்குறாங்க. அந்த இடத்துல சப்கான்சியஸ் மைண்ட் வராது. எப்பெல்லாம் நம்ம கான்சியஸ்க்கு வந்துட்டோமோ அந்த டைம் ஃபுல்லா சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எலிமினேட் ஆயிரும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் டைம் நம்ம கான்சியஸா இருக்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் இந்த வைப்ரேஷனை நம்மளால நோட் பண்ண முடியும். ஸோ வைப்ரேஷன் இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கான்சியஸா இல்லைன்னா இப்போ நம்ம விஷுவல் பண்றோம். ஸோ மார்னிங் நான் சொல்லி இப்போ டெய்லி டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு. அந்த டெய்லி டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது எல்லாமே காலையில ஒரு 40 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஈவினிங் ஒரு 40 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதே அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் வந்துடும். ஸோ அப்படி டியூட்டி பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் வந்துடும். மீதி டைம் எந்த வைப்ரேஷன்ல இருக்கும்? ஓகே, அந்த 1.5 மணி நேரம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை வைப்ரேஷன்ல இருக்கும். அதனால நமக்கு அந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆயிடுது. மீதி டைம் நம்ம எந்த வைப்ரேஷன்ல இருக்கும்? ஸோ நமக்கே தெரியாது. ஏன்னா அந்த கான்சியஸ்னஸ் இல்லை. நம்ம நடக்கும்போது வேற விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சிடும், டிரைவ் பண்ணும்போது வேற ஒரு விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சிடும், ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது அப்போ இந்த சப்கான்சியஸ் மைண்ட் கண்ட்ரோல் எடுக்கும். அப்போ இந்த சப்கான்சியஸ் மைண்ட் கண்ட்ரோல் எடுத்துருச்சு அப்படின்னாலே பழைய ப்ரோக்ராம்ல நம்ம லிவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம வரவிடக்கூடாது. அதுக்கு இந்த வைப்ரேஷன் தான் ரொம்ப. அப்போ நம்ம கான்சியஸா ஒரு டைம்ல ஒரு விஷயம் வந்து பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிட்டோம். ஓகே, இதுதான் நான் திரும்ப பழைய விஷயத்துக்கு வரேன். அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றவங்களுக்கு ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அவங்க கான்சியஸா இருந்து ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்றாங்க. அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வரக்கூடிய ப்ரோக்ராமை அவங்க பிளாக் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி அதை ரீப்ரோக்ராம் பண்ணிடுறாங்க. இப்படி பண்றதுனால அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கான்சியஸ், அதாவது நெகட்டிவ் நம்ம தாட்ஸ் வருது. ஓகே,
ஏன்னா இந்த பாடி வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம ரிப்பீட்டடா எது எதெல்லாம் வாங்குறோமோ அதை இந்த பாடி ஸ்டோர் பண்ணிக்கும். நம்மளே அதை திங்க் பண்ணாம இந்த பாடி நீ இப்படி நெகட்டிவா திங்க் பண்ணி இப்படி நெகட்டிவா திங்க் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லி நம்மள திங்க் பண்ண வைக்கும். ஸோ அப்படி நம்ம திங்க் பண்ணிட்டோம்னா அந்த திங்கிங் அதிக ஃபீலிங்ஸை கிரியேட் பண்ணும். அப்போ அந்த அதிக ஃபீலிங்ஸ் இன்னும் அதிக தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணும். அப்போ அந்த அதிக நெகட்டிவ் தாட்ஸ் இன்னும் அதிக நெகட்டிவ் ஃபீலிங் அது அப்படி கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கான்சியஸ்னஸ் இடையில வந்துச்சுன்னா இந்த மொத்த நெகட்டிவும் பிரேக் ஆயிடும். ஜஸ்ட் இப்போ ஒரு பிரீத் பண்ணுங்களேன். ஜஸ்ட் இன்ஹேல் டீப்பா ஒரு இன்ஹேல், எக்ஸேல், மறுபடியும் இன்ஹேல், எக்ஸேல். இப்போ பண்ணும்போது இப்போ இந்த மொமெண்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க இவ்வளவு நாள் திங்க் பண்ணிட்டு இருந்ததை அப்படியே பிரேக் பண்ணி ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸுக்கு நீங்க ப்ரெசண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. அந்த ப்ரெசண்ட்டை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல பாசிட்டிவான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம தப்பிச்சுக்குவோம். பட் என்னென்ன ப்ரோக்ராம் ஆயிருக்குன்னு நமக்கே தெரியல. சப்கான்சியஸ் மைண்ட் சின்ன வயசுல நமக்கு என்ன நடந்துச்சு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கே தெரியல. அப்ப ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவா ப்ரோக்ராம் இருக்கு, அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இப்போ உங்களோட லைஃப் பாருங்க. இப்போ உங்களோட பிரசன்ட்ல உள்ள லைஃப் பாருங்க. இது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? ஒருவேளை இப்போ உள்ள லைஃப் வந்து எது எதுலலாம் நெகட்டிவா இருக்கோ அது எல்லாத்துக்குமே நெகட்டிவா ப்ரோக்ராம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து ஸ்டில் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பட் அது வந்து இன்னும் உங்களுக்கு கிடைக்கல. என்ன காரணம்? அப்ப அதுல ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவா உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்ப இதை வச்சு நம்ம தெரிஞ்சு ஓ அந்த விஷயம் நெகட்டிவா இருக்கு. அப்ப நம்ம அந்த கான்சியஸ்னஸ் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அந்த நெகட்டிவான விஷயத்த திரும்ப நம்மளோட லைஃப்ல கொண்டு வர ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க பிரீத் பண்ண அந்த கொஞ்ச நேரம் எப்படி இருந்தீங்க அப்படின்னா கான்சியஸ்னஸுக்கு வந்தீங்க. அப்படி அந்த கான்சியஸ்னஸ் வரும்போது அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல நெகட்டிவ் இருந்தாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம டே ஃபுல்லா கான்சியஸா இருந்தோம்னா அதுல எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அது வெளியே வராது. அது வெளியே வரலைனாலே இந்த ரியாலிட்டியில அது அஃபெக்ட் ஆகாது. திரும்ப அந்த ஃபார்முலாவை இப்ப எடுத்து பாருங்க. வாட் வி திங்க் வி பிகம், வாட் வி பிகம் வி அட்ராக்ட், வாட் வி அட்ராக்ட் பிகம்ஸ் அவர் ரியாலிட்டி. நம்ம எதை திங்க் பண்றோமோ அந்த வைப்ரேஷனா மாறுவோம். நம்ம எந்த வைப்ரேஷனா மாறுறோமோ அது நம்மளை அட்ராக்ட் பண்ணுவோம். எதை நம்ம அட்ராக்ட் பண்றோமோ அது நம்ம ரியாலிட்டியா மாறுது. அப்ப நம்ம கான்சியஸ்னஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த வைப்ரேஷன்ல இருப்போம்? பீஸ் அப்படின்ற ஒரு வைப்ரேஷன்ல இருப்போம். மறுபடியும் வந்து இன்ஹேல் பண்ணுங்க நல்லா டீப்பா, இன்னொரு தடவை. இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பீஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபீல் குட்டா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்ப இதே ஸ்டேட்டை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கோம்? பீஸ் அப்படின்ற ஒரு வைப்ரேஷன்ல இருப்போம். அப்ப நம்ம எந்த வைப்ரேஷன்ல இருக்கோமோ அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அப்ப இன்னும் அதிக நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயத்த நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. பீப்புள்ஸ் உங்களை வந்து ஃபீல் குட்டா நல்லா ஃபீல் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் தான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி நல்லா ஃபீல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் தான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். ஸோ இதுதான் இந்த வைப்ரேஷன். அப்ப நம்ம டே ஃபுல்லா கான்சியஸா இருந்துட்டாலே போதும். ஸோ இப்போ அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்றதை நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது நமக்கு நடக்குது அப்படி கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல் டைம் ப்ரெசென்ட்ல இருக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ட். ஸோ அதனால தான் அப்போ இந்த அந்த அந்த டெசிஷன் எடுக்கும்போதாவது அவங்க கான்சியஸ்னஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ அதனால தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய முக்காவாசி பேருக்கு அவங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன் ஒரு சில பேருக்கு ஆகலை அப்படின்னா ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். அந்த மிஸ்டேக்ஸை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணி போய்கிட்டே இருந்தோம்னா ஈஸியாக நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுல இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வைப்ரேஷன் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன் இந்த மூணு கான்செப்ட் நான் சொல்றேன்னா மூணுமே கனெக்டட். இப்போ பாருங்க, நான் லா ஆஃப் வைப்ரேஷன் சொல்லும்போது அட்ராக்ஷன் இல்லாம என்னால் அந்த விஷயத்த சொல்ல முடியல. அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் சொல்லும்போது சப்கான்சியஸ் மைண்டை நான் யூஸ் பண்ணாம என்னால் அதை சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா எல்லாமே கனெக்டட். இப்போ ஓகே, சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட லா ஆஃப் அட்ராக்ஷன் கனெக்ட் ஆகும். எப்படி? ஓகே, ஒரு ஷிப் எடுத்துக்கோங்க. அந்த ஷிப்ல உள்ள கேப்டன், அந்த கேப்டன் தான் நம்மளோட கான்சியஸ் மைண்ட். அந்த இன்ஜின் ரூம்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சப்கான்சியஸ் மைண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இன்ஜின் ரூம்ல வேலை பார்க்கறவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கேப்டன் என்ன சொல்றாங்களோ அதை ஏன் எதுக்குன்னு கேட்காம சண்டை போடாம ஆர்கியூ பண்ணாம அந்த விஷயத்த அவங்க பண்ணுவாங்க. ஸோ சேம் அதே தான் நம்மளோட கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். இந்த கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி நம்ம எதை ரிப்பீட்டடா பண்றோமோ, ஸோ இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் அந்த போட்டுக்கு அந்த ஷிப்புக்கும் இதுலயும் ஒரு சின்ன சேஞ்சஸ். அதுல ஒரு தடவை சொன்னாவே இன்ஜின் ரூம்ல உள்ளவங்க கேட்டுருவாங்க. இதுல நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடா சொல்லணும். அப்படி ரிப்பீட்டடா சொல்லுங்க. இது வந்து அனலைஸ் பண்ண தெரியாது. இந்த மைண்டுக்கு இது கரெக்டா தப்பா உண்மையா பொய்யா அதெல்லாம் எதுவுமே பாசிட்டிவா நெகட்டிவா அது எதுவுமே பண்ணாது, நம்ம கிட்ட ஆர்கியூ பண்ணாது, சண்டை போடாது. ஜஸ்ட் இந்த கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி நம்ம எதை உள்ள போடுறோமோ ஜஸ்ட் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான். அப்ப நம்ம கண்ண மூடி ஒரு விஷயம் கற்பனை பண்ணோம் அப்படின்னா அது உண்மையா நடந்துகிட்டு இருக்கு, நம்மளோட மைண்ட்ல வந்து நம்ப ஆரம்பிச்சு. ஸோ இதை நம்ம ரிப்பீட்டடா பண்ண சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும். நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்மளோட லைஃப் கிரியேட் ஆகும். சிம்பிள்.
இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஓகே நான் இப்போ எப்படி மாத்துறது, இதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம சப்கான்சியஸ் மைண்டை மாற்றுவோம். கிராட்டிடியூட், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மெடிடேஷன், அது முடிச்சதுக்கப்புறம் உடனே விஷுவலைசேஷன். எல்லாமே ஒரு கப் இருக்கு அப்படின்னா அந்த கப்ல ஆல்ரெடி ஒரு ஒரு வாட்டரோ சம்திங் ஏதோ இருக்கு, அதில் நம்ம ஜூஸ் ஃபில் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கப்பை நம்ம எம்டி பண்ணணும். அந்த கப்பை நம்ம எம்டி பண்ணாதான் நம்மளால நமக்கு என்ன ஜூஸ் வேணுமோ அதை ஃபில் பண்ணி குடிக்க குடிக்க முடியும். அதே மாதிரி தான் நம்மளோட மைண்ட். இதுல டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரன் ஆகிட்டே இருக்கு. ஒரு செகண்டுக்கு 11 மில்லியன் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சப்கான்சியஸ் லெவல்ல ரன் ஆகிட்டு இருக்கு. வெறும் 40ல் மட்டும்தான் நம்ம கான்சியஸ் ஆகியிருக்கோம். அப்ப இவ்வளவு இன்ஃபர்மேஷனோட நம்ம கண்ணை மூடி விஷுவல் பண்ண ஆரம்பிக்கும் போது மிக்சடு வைப்ரேஷன்ல இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோன்றது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கே புரியாது. அப்ப நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கே புரியலைன்னா யூனிவர்ஸுக்கு புரியாது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மெடிடேஷன், ஒவ்வொரு வாட்டி விஷுவல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மெடிடேஷன் பண்ணணும். ஸோ அந்த மெடிடேஷன் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம விஷுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. ஸோ எடுத்தோன்னே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா விஷுவல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே விஷுவல் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் செல்ஃப் லவ். ஸோ இந்த ப்ராக்டிஸ் இதே மாதிரி மார்னிங் ஒரு 40 நிமிஷம், திரும்ப ஈவினிங் ஒரு 40 நிமிஷம் பண்ணும்போது நமக்கு ஏஜ் 35க்கு கீழே இருந்துச்சுன்னா இது ரீப்ரோக்ராம் ஆக 21ல இருந்து 66 டேஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஏஜ் 35க்கு மேலே இருந்துச்சுன்னா 66ல இருந்து 132 டேஸ் ஆகும். அப்போ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் ஏஜ் 30 அப்படின்னா அவங்க ஒரு நாள்ல அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் பண்ண முடியாது. மேபி ஏதாவது ஒரு விஷயத்துல ரீப்ரோக்ராம் பண்ணலாம், பட் எல்லா விஷயத்துலையும் ரீப்ரோக்ராம் பண்ண முடியாது. அப்போ நம்ம அந்த ப்ராக்டிஸ் நம்ம பொறுமையா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்படி அந்த ஒரு விஷயத்துல ரீப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அதை சீக்கிரம் பிலீவ் பண்றோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் ரீப்ரோக்ராம் ஆகும். நீங்க ஒரே நாள்ல பிலீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே நாள்ல அந்த விஷயம் ரீப்ரோக்ராம். எப்படி பிளாசிபோ எஃபெக்ட் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கணும், அவங்களுக்கு ஒரு டேப்லெட்டை கொடுக்குறாங்க, இந்தப்ப அந்த டேப்லெட் சாப்பிடும் உனக்கு சரியாயிரும் அப்படின்னா ஓகே அதே மாதிரி வாங்கி டேப்லெட் சாப்பிட்றாங்க. அடுத்த நாள் எந்திரிக்கிறாங்க, அதே மாதிரி சரியாயிடுச்சு. லேட்டா தான் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க நீ சாப்பிட்டது வெறும் சுகர் பில், அதுல வெறும் ஜீனி தான் இருக்கு, சர்க்கரை தான் இருக்கு, அது டேப்லெட்டே இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி அவங்களுக்கு சரியாச்சுன்னா பிலீவ். நம்மளோட மைண்ட் என்ன நினைக்குதோ அதை பாடி அப்படியே பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ மைண்டோட லாங்குவேஜ் தாட்ஸ் அண்ட் இமேஜினேஷன், பாடியோட லாங்குவேஜ் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ நம்மளோட பாடியும் நம்ம கிட்ட ஆர்கியூ பண்ணது, மைண்ட் கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணது உண்மை இது போய். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் கற்பனை பண்ணா நம்மளோட மைண்டும் நம்ம கிட்ட ஆர்கியூ பண்ணது உண்டு. அந்த காரே இல்லையே எப்படி கார் இருக்கு மாதிரி நீ நினைக்கிற அப்படின்னு நம்மளோட மைண்டும் நம்ம கிட்ட சண்டைப்படாது. நம்ம எதை இமேஜின் பண்றோம், நம்ம எதை இது பண்றோமோ அதை அப்படியே நம்மளோட மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது நம்ம ரிப்பீட்டடா பண்ண 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 அது சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் ஆகி அது நம்மளோட லைஃப்ல கிரியேட் ஆகும். ஸோ இது லா ஆஃப் வைப்ரேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் மைண்ட். கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் மூணுமே இன்டர் கனெக்டட். அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவலைசேஷன், செல்ஃப் லவ். ஸோ இது நாலுமே இன்டர் கனெக்டட். ஸோ ஒன்னொன்னோட கனெக்ட் ஆகி தான் இருக்கு. எதுவுமே தனியா ஒர்க் பண்ணக்கூடிய லா கிடையாது. எல்லாமே நம்ம இது சேர்த்து தான் நம்ம ஒர்க் பண்ணோம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நேச்சர் லா இது வந்து யார் யாரெல்லாம், ஸோ இப்போ வந்து அது ஃப்ரீ கோர்ஸ் தான். யார் யாரெல்லாம் நீங்க அது இன்னும் வாங்கலையோ எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி அதை வந்து அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனா என்ன, வைப்ரேஷனா என்ன, அசம்ஷன்னா என்ன, கர்மானா என்ன, மைண்ட்னா என்னன்றதை நான் ஒரு 5 வீடியோஸில் தெளிவாக சொல்லியிருப்பேன். மெயினாக யார் யாரெல்லாம் இன்னும் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலையோ, ஸோ எனக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் 2 வருஷமா தெரியும், எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் 5 வருஷமா தெரியும், பட் வந்து நான் ஃபாலோ பண்ணல. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த அந்த 5 வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ தான் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பிகினஸ் எனக்கு ஒரு கொஞ்சம் மாசமா தான் தெரியும், ஒரு வருஷமா தான் தெரியும் அப்படின்னா இதை நீங்கள் பார்க்கறது மூலமா பேசிக்லேருந்து நம்ம போகணும். ஸோ ஒன்று ஒன்றா வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே இதான் வந்து சொல்ல நினைச்சேன். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம்னா இது ஓகே இது என்ன புக், லா ஆஃப் சீக்ரெட். இது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ரொம்ப கிளியராக இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ பிகினர் யாராவது இருக்கீங்க, நான் ஆடியோ புக் கேட்டேன், நான் வந்து இந்த மாதிரி ஆர்டிகல் படித்தேன், ஸோ அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இது ஹார்ட் கவராக நீங்கள் வாங்கி படிச்சாதான் உங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, நீங்க எப்படி வேணா படிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி சேம் இதே அந்த ராண்டா பைரன் இவங்க எழுதுனதே இன்னொரு புக் த பவர், அந்த புக் இருக்கு. ஸோ நீங்க அதையும் வாங்கி ரீட் பண்ணுங்க. அது லா ஆஃப் வைப்ரேஷன். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட், ஜோசப் முர்ஃபி எழுதியிருக்காங்க. இது சப்கான்சியஸ் மைண்டை பத்தி ரொம்ப 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 கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 புக் தான் பேசிக். இதை நீங்க படிச்சு ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் இந்த 3 புக்கை நீங்க படிச்சு இந்த 3 லாவை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி அந்த நான் சொன்ன 4 ப்ராக்டிஸை நீங்க ஜஸ்ட் ட்வைஸ் அ டே பண்ணீங்கனாலே உங்களுடைய மொத்த சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகி 6 மந்த்ல இருந்து 1 இயர்க்குள்ள உங்களோட லைஃப் இப்ப எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும். கம்ப்ளீட்டா பாசிட்டிவா சேஞ்ச் ஆயிரும். இது மேஜிக் கிடையாது, ப்ராக்டிஸ் அவ்வளவுதான். நம்ம சப்கான்சியஸ் மைண்டை மாத்த போறோம். ஓகே இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனா உங்களோட லாஜிக்கல் மைண்டை அக்செப்ட் பண்ற மாதிரி சொல்ல போனா ஈஸி. என்ன விஷயம், திங்கிங். இந்த திங்கிங் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீலிங்ஸை கிரியேட் பண்ணும். ஓகே ஒரு ஃபீலிங்ஸ், இந்த ஃபீலிங்ஸ் என்ன பண்ணும்னா
ஒரு எமோஷன்ஸை கிரியேட் பண்ணும். அதிகமாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும், ஒரு எமோஷன்ஸை கிரியேட் பண்ணும். அந்த எமோஷன் என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து வைக்க வைக்கும். அப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து வைக்கும் போது அது அதுல இருந்து நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு பிலீவா மாறும். அந்த ரிசல்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரிசல்ட். அது நமக்கு ஒரு பிலீவா மாறும். இந்த பிலீவ்ல இருந்து மறுபடியும் நமக்கு தாட் வரும். ஓகே, இது நல்ல விஷயம். இப்போ இதுல என்ன விஷயம் நம்ம நோட் பண்ணணும்னா, அந்த தாட் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த தாட் பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். ஒருவேளை நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஃபீலிங்ஸ் நெகட்டிவா இருக்கும், எமோஷன்ஸ் நெகட்டிவா இருக்கும், நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஆக்ஷன் நெகட்டிவா இருக்கும், நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் நெகட்டிவா இருக்கும். அதுல இருந்து கிரியேட் ஆகக்கூடிய பிலீவ் நெகட்டிவா இருக்கும், திரும்ப அதுல இருந்து வரக்கூடிய தாட்டும் நெகட்டிவா இருக்கும். இது ஒரு பேட்டர்ன் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம கான்சியஸா இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்ணக்கூடிய அந்த தாட்டை பாசிட்டிவா வச்சுட்டோம் அப்படின்னா ஃபீலிங்ஸ் பாசிட்டிவா இருக்கும், எமோஷன்ஸ் பாசிட்டிவா இருக்கும், அண்ட் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் பாசிட்டிவா இருக்கும், நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கும். அதுல இருந்து கிரியேட் ஆகக்கூடிய பிலீவ் பாசிட்டிவா இருக்கும். அப்ப திரும்ப நமக்கு வரக்கூடிய தாட் பாசிட்டிவா இருக்கும். ஸோ இதுதான். அப்ப இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் தான். உங்களுக்கே இது வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும். தாட்ஸ் தான் ஃபீலிங்ஸ் கிரியேட் பண்ணும், எமோஷன்ஸ் சேம். அப்ப இது வந்து மேஜிக்லாம் கிடையாது, ஜஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ எல்லாமே பண்ணா ஒரு 48 ஹவர்ஸ்ல நடக்கும், ஏன் நடக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு சில விஷயம் தான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு 7 டேஸ்ல நடக்குது அப்படின்னா, எனக்கும் 7 டேஸ்ல ரிலேஷன்ஷிப் வந்து நடக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னு தான் நடக்குன்ற மாதிரி இல்லை. ஏன்னா என்னுடைய ரிலேஷன்ஷிப் பத்தின ப்ரோக்ராம் எப்படி இருக்கு, நான் சின்ன வயசுல ஏதாவது நெகட்டிவா பார்த்துக்கலாம், ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஸ்டோரி கேட்டுக்கலாம், எனக்கே பிரேக்கப் ஆயிருக்கலாம். அப்போ எனக்கு அதை பத்தின ப்ரோக்ராம் வேற மாதிரி இருக்கு. அப்போ உங்களுக்கு எடுத்த அதே டைம் எனக்கு எடுக்காது. எனக்கு கொஞ்சம் அதிகமாகலாம், இல்லை உங்களை விட சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். அது ஒவ்வொருத்தவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் பொறுத்து இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பொறுமையா இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ லா ஆஃப் வைப்ரேஷன் அட்ராக்ஷன் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நம்ம கிளியரா பார்த்தாச்சு. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணேன். முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து மறக்காம அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் 7 டேஸ் கான்சியஸ்னஸ் ப்ராக்டிஸ் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணல, இன்னும் ஒரு 30 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ மறக்காம வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே டைம்ல ரெண்டு விஷுவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இல்ல மார்னிங் ஒரு விஷுவல் பண்ணுங்க. மார்னிங் வந்து மணியை பத்தி மார்னிங் விஷுவல் பண்ணிட்டீங்கன்னா நைட் இல்லாட்டி ஈவினிங் வந்து வேற ஒரு கோலை வந்து நீங்க விஷுவல் பண்ணிக்கலாம். ஓகே, மேஜிக் புக், அது வந்து கிராட்டிடியூட் புக். உங்களுக்கு வந்து கிராட்டிடியூட் வந்து கரெக்டாக ப்ராப்பர் ஒரு கைடன்ஸ் இல்லைன்னா நீங்க மேஜிக் புக் வந்து ரீட் பண்ணி அந்த ஒரு கிராட்டிடியூட் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க. சென்ட் மீ. ஓகே, நீங்க என்னோட நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நேச்சர் அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணேன். நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சு. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்மளோட ஃபீலிங்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ் நோட் பண்ணுங்க. இப்போ வந்து நமக்கு பயமா இருக்கும், டவுட்ஸ் இருக்கும். என்னைக்கு அந்த டவுட்ஸ் ஃபியர்ஸ் ரெடியூஸ் ஆகி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருதோ அன்னைக்கு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஏன் நமக்கு டவுட்ஸ் ஃபியர்ஸ் வரல, ஓ சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சு, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்றோம், பாசிட்டிவா இருக்கும். அதுல இருந்தே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா வந்து நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சு அப்படின்னு. 7 டேஸ் கான்சியஸ் ப்ராக்டிஸ் 21 டேஸ் மாதிரி இருக்குமா? அதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். லைஃப்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, கிராட்டிடியூட்ல இருந்து ஆரம்பிங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு கிராட்டிடியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதா ஆரம்பிங்க. நம்ம எடுத்தோம்னா நிறைய பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளால பண்ண முடியாது. அப்போ ஆரம்பிக்கும் போது ஒன்னொன்னா நம்ம பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து பண்ணலாம். அப்போ கிராட்டிடியூட்ல நீங்க ஆரம்பிங்க. சிம்பிள் கிராட்டிடியூட்ல ஆரம்பிச்சு அப்படியே ஒன்னொன்னா மெடிடேஷன், 1 நிமிஷம் பண்ணுங்க, 2 நிமிஷம், 3 நிமிஷம், அந்த மாதிரி பண்ணி பண்ணி இது பண்ணி பிசினஸ்ல சக்சஸ் பண்ண டிப்ஸ், பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் கேளுங்க. 21 டேஸ் மணி அஃபர்மேஷன் கேட்டு அதை உங்களுக்கு ரீப்ரோக்ராம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்து வைக்க ஆரம்பிங்க. ஸோ முன்னாடியே ஆக்ஷன் எடுக்காதீங்க. ஒரு கொஞ்சம் சப்கான்சியஸ்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற விஷயத்த நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க இது பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அடுத்து கான்சியஸா இருந்தா கர்மா அஃபெக்ட் பண்ணாதா? கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட செயல்கள் தான் கர்மா. இல்ல தாட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லலாம். இந்த மாதிரி terms. அதாவது ரொட்டீன், பழைய ரொட்டீன். நம்ம கான்சியஸா இருந்துட்டோம் அப்படின்னாலே சப்கான்சியஸ் மைண்ட் வராது. தாட்ஸ்ன்றது நம்ம அனலைஸ் பண்ணக்கூடியது தான். நம்ம அப்போ நம்ம முடிவு எடுத்து போறோம், செயல் பண்றது தான் கர்மா. அப்படின்றப்போ நம்ம கான்சியஸா இருந்துட்டோம்னா நம்ம எடுக்கிறது தான் முடியும். அப்போ இதுக்கப்புறம் நம்ம பாசிட்டிவா இருந்துட்டாலே இந்த கர்மா வராது. ஆனா ஒரு ரவுண்டு போயிருக்கும், போனது அது வர இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 1 வீக் ஆகலாம், 1 மந்த் ஆகலாம், இல்லை ஒரு 6 மந்த் ஆகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம திங்க் பண்ணது, ஃபீல் பண்ணது இதெல்லாம் ஒரு ஒரு ரவுண்டு போயிருக்கும். So அதெல்லாம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இன்னர் வேர்ல்டுல நம்ம பாசிட்டிவா இருந்துட்டோம் அப்படின்னா கர்மா வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. புக் வந்து எனக்கு கம்மியாக தான் ஒரு 300 சம்திங் அவ்வளோதான் வரும். அமேசான் லிங்க் கூட நான் வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. ஓகே, நான் வந்து ஒரு ரொம்ப யூனிக்காக ஒரு 2 விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு மறக்காம இன்னைக்கு குரூப்ல வந்து நான் ஷேர் பண்ணுறேன், மறக்காம பாருங்க. 3 புக் நேம் சார். த சீக்ரெட், த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு.
ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது நல்ல விஷயம் தான். இதை வந்து அப்படி நீங்கள் ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. சப்கான்ஷியஸ் மீன் ரீப்ரோக்ராம் மாறினாலும் அவுட்டர் ரியாலிட்டி சேஞ்ச் ஆக ஏன் டைம் எடுக்குது அப்படின்னா, இன்னும் சப்கான்ஷியஸ் மீன் ரீப்ரோக்ராம் ஆகலன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கும்போது அது ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சு நம்ம நினைச்சுக்கோம். அவுட்டர் ரியாலிட்டி சேஞ்ச் ஆகிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்மளோட சப்கான்ஷியஸ் மீன் ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஜாப் அண்ட் மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஹவு டு ஸ்டார்ட்? ஓகே, இப்போ எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணனாலே ரொம்ப ரொம்ப சிம்பிள். கிளியரான ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணுங்க, அதை ரைட் பண்ணி வச்சுக்கோங்க, டெய்லி விஷுவல் பண்ணுங்க. நெகட்டிவ் பிலீவ் வரும்போதெல்லாம் பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷன் சொல்லுங்க. ஸோ ஈஸியா வந்து நீங்க இது பண்ணலாம். ஸ்டடீஸ்க்கு ரொம்ப நிறைய பேர் ஸ்டடீஸ் கேட்குறீங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு டைம்ல ஒரு விஷயம் பண்ணுங்க. இப்போ நீங்க நடக்கிறீங்கன்னா நடக்கிறத மட்டும் கவனிச்சு நடங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம படிக்கும்போது உட்காந்தோம்னா படிக்கும்போது நிறைய தாட்ஸ் வந்து நம்மளால டிஸ்ட்ராக்ட் அதிகமாகும். ஸோ அப்போ நம்ம ஒரு டைம் ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றோம்னா, ஒரு நாளைக்கு நம்ம 7ல இருந்து 10 மணி நேரம் எதை ப்ராக்டிஸ் பண்றோமோ அதுல மாஸ்டரி ஆயிடும். அதுல நம்ம மாஸ்டரி ஆயிட்டோம் அப்படின்னா